வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது அல்டிமேட்டான ஒரு சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட் சைடில் போய் சாப்பிட்ருப்பீங்க. ஐயோ, இந்த மாதிரி சட்னி நம்ம வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லிட்டு எல்லோரும் விரும்பி கேட்குற ஒரு ரெசிபி. அது என்ன கேட்டினா, ரோட் சைடில் பண்ணுற அந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதே நீங்கள் வீட்டில் தக்காளி சட்னி பண்ணுன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடையில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் தாளித்து இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதோட ஒரு அருமையான செட்டிநாடு சீமும் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த செட்டிநாடில் பண்ணுற இந்த சீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. இது கூட இந்த மாதிரி ரோட் சைடில் பண்ணுற தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக வீட்டில் இட்லி, தோசைலாம் பண்ணுவீங்களா, அதோடு தொட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு அதாவது 20 கிராம், பூண்டு 6லேருந்து 8 பல்லு, புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பொடிசாக கட் பண்ணுற அவசியம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த தக்காளி நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டால் காரணம் இருக்குது. வெறும் தக்காளியை நீங்கள் அரைச்சி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது புளிப்புத்தன்மை அதிகமாகும். அந்த டைமில் இந்த மாதிரி வெங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். புளி பாருங்கள், சின்ன துண்டு. எதுக்காக புளி நம்ம போடுறோன்னு கேட்டால் அந்த ஷார்ப்பான டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த புளி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா அரைச்சிரும். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது. அதனால தான் நம்ம 90% அளவுக்கு நம்ம அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அதிகமான தண்ணியும் வேண்டாம், சரிங்களா? இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாளிப்பும் கரெக்டாக போடணும். தாளிப்பு தப்பானாலும் அந்த ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட் ஆகாது, நல்லா இருக்காது. அந்த தாளிப்போட வாசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கருவேப்பிலை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறோம். நான் யூஸ் பண்ணுறது காஷ்மீர் சில்லி பவுடர். கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால தான் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர். அதே டைமில் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். உங்களோட அடுப்பும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படி இல்லை சில்லி பவுடர் தீய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மசாலா வெந்து வரும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அதே டைமில் குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த குவான்டிட்டிக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
இதுவே வந்து நீங்கள் ரோட்களில் போய் சாப்பிடும்போது அந்த தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து திக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்டில் கரெக்டாக வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, சூடு ஆறின பிறகு இன்கேஸ் இந்த சட்னி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கார சேம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, திருவிய தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார சுயத்துக்கு பச்சை அரிசி உளுத்தம்பருப்பு 2த்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போகிறோம். அதே டைமில் உளுத்தம்பருப்பு சில பேர் கம்மியாக போடுவாங்க. நான் எதுக்காக உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருக்கேன்னா காரணம் இருக்குது. இந்த கார சுயம் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரதுக்கு உளுத்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கம்மியாக போணுச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்மியாக போடலாம், ஒன்றும் தவறுதில்லை. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடலாம். நான் போட்டிருக்கிறது 2மே ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போது இந்த அரிசியை உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு டேரெக்டாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கு பிறகு தண்ணி. இந்த தண்ணி எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, இன்கேஸ் அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி வரணும். இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்ணெயில் சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை, வெங்காயம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போதும், அப்படின்னா 2 பச்சை மிளகாய் நீங்கள் போடலாம். அதே மாதிரி வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக வேண்டாம். பெருங்காயம் தூள் தான் நேரத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே பெருங்காயம் கட்டினா நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணிங்கன்னா அந்த டைமில் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனுக்கு தூள் பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் வதக்கி முடித்த பிறகு அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கா, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாவில் போடுறோம். போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, திருவி வச்சுருக்க தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் தாளிப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் சூடாக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து அப்படியே அழகாக ரவுண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கார சுயம் ரெடி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கார சுயம் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சட்னியோ இல்லை வேறு என்ன கறியோடு தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். என்னங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது. அதே டைமில் செட்டிநாடு ஸ்பெஷல் கார சேம் எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும்ல. உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, உடனே ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.